அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரம்லானுடைய கடைசி 10 நாம் நெருங்கிவிட்டோம். இந்த கடைசி 10 சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 ஓர் இரவில் தான் குர்ஆனை இறக்கியதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரின். இந்த பரக்கத்து வாய்ந்த இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கணும் அப்படின்றோம். அப்போ அந்த இரவு என்பது பரக்கத்து வாய்ந்தது. மக்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த குர்ஆன், சுபச்செய்தி சொல்லக்கூடிய, நற்செய்தி சொல்லக்கூடிய, நல்ல நசியத்து செய்யக்கூடிய, மக்களுக்கு ஷிஃபா தரக்கூடிய, இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். நல்ல ஒரு உபதேசம், அழகான மக்களுக்கு உபதேசம் தரக்கூடிய, படிப்பினை பெறக்கூடிய, பாடம் பெறக்கூடிய இந்த குர்ஆனை இந்த இரவில் தான் நாம் இறக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா. மனிதர்களுக்கு என்ன சிரமத்துக்காக இந்த குர்ஆனை நம்ம இறக்கல, அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் என்று சொல்லி காண்பிக்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவில் நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ குர்ஆனுடைய வசனங்களும் ஒரு சூறாவே இதற்காக இறங்கியிருக்கின்றது. ஏன்னா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, இந்த லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆன் இறங்கிய அந்த லைலத்துல் கத்ர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு யார் அறிவித்தது? அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கின்றார். ஒரே ஒரு இரவில் நாம் இபாதத் செய்வது என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்பது என்ன? 83 வருஷம் நாம் வாழ முடியுமா? ஆனால் ஒரே இரவில் இபாதத் செஞ்சால் அவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருது. ஏன் அல்லாஹ் நமக்கு அந்த சிறப்பை கொடுக்குறான்னு சொன்னால், முன் சென்ற மக்கள் 1000 வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கு மேலேயும் வாழ்ந்திருக்காங்க, கூடுதல் குறைவு வாழ்ந்திருக்காங்க, அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க. நாம் அது செய்ய முடியுமா? ஆனால் நமக்கான ஆஃபர்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மக்கள் முந்தியவர்கள், நாம் பிந்தியவர்கள், ஆனால் அவர்களை விட நாம் சொர்க்கத்துக்கு முந்தி செல்வோம். அந்த முந்தி செல்வதற்கான அமல்கள் நமக்கு தேவையில்லையா? இது போன்ற ஆஃபர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறான். நாள்தோறும் ஒரு ஆஃபரை கொடுக்குறான். என்னது, தஹஜ்ஜுடைய ஆஃபரை கொடுக்குறான். அதில் நன்மை அதிகரித்து கொள்ளுன்னு. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆஃபர் கொடுக்குறான். வருஷத்தில் ஒரு மாதம் ரம்லானுடைய ஆஃபரை கொடுக்குறான். மட்டுமல்ல, அந்த மாதத்தில் ஒரு இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு, அந்த இரவனுடைய இபாதத்து 1000 மாதங்களை விட சிறந்தது. அது அமல் செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதாவது 83 வருஷம் என்ன இபாதத் செய்த நன்மை ஒரே இரவில். ஒரு 10 வருஷம் அடையணும்னு வச்சிங்களேன், 830 வருஷம். ஒரு 20 வருஷம் நம்ம இந்த ரம்லான் மாதத்தை அடைகிறோம் அப்படின்னு சொன்னால், லைலத்துல் கத்ரில் இபாதத் செய்கிறோம்னு சொன்னால் 1660 வருஷம் இபாதத் செய்த நன்மை கிடைச்சிருது. பார்த்தீங்களா? ஒரே இந்த ஒரு இரவில் 20 வருஷம் நம்ம அடையிறோம்னு சொன்னால், முன் சென்ற சமுதாயத்தை விட அமல்களில் நாம் முந்தி போயிடும். ஆகவே நாம் இந்த சமுதாயத்தினுடைய மனித குலத்தினுடைய பிந்தியவர்கள், ஆனால் சொர்க்கத்துக்கு முந்தியவர்கள் என்னுடைய உம்மத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆகவே இந்த இரவில் தான் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذْنِ மின் குல்லி அம்ர். ஏன்னா மலக்குமார்களும் வானவர் ஜிப்ரீலும் இந்த இரவில் இறங்குகின்றார்கள். அனைத்து காரியங்களை கொண்டு இறங்குகின்றார்கள். ஃபீஹா இஃப்ரகு ஃபீ குல்லி அம்ரின் ஹக்கீம். இந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஃபீஹா, இந்த இரவில் தான் மலக்குமார்கள் ஜிப்ரீல் இறங்குகின்றார்கள். ஃபீ குல்லி அம்ரின், எல்லா காரியங்களை கொண்டு இறங்குகின்றார்கள் என்று. என்ன அந்த காரியங்கள் என்ன? அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய அமல்கள் எல்லாமே என்ன, எவ்வளோ நமக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க போகிறான், நம்முடைய ஹயாத் என்ன, நான் எப்படி வாழ போகிறேன் என்ற எல்லா காரியங்களும் இந்த இரவில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆகவே நல்ல அமலை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் நெருங்கும் போது வரக்கூடிய வருடங்கள் நமக்கு சிறப்பானதாக அல்லாஹ் அமைத்து தருவான். ஆகவே அந்த இரவில் இபாதத் செய்யும் போது மலக்குகள் நம்மை பார்த்து சலாமுன், உங்களுக்கு சலாம் உண்டாட்டுவாக, சாந்தி உண்டாட்டுமாக என்று நமக்காக துவா செய்து கொண்டு, நமக்காக சலாம் சொல்லி கொண்டும் அந்த இரவில் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். வானவர்களுடன் ஜிப்ரீலும்.
இது எந்த அளவுக்கு நிகழ்கின்றது அப்படின்னு சொன்னால் ஹத்தா மத்தல் ஐல் ஃபஜ்ர், விடியற் காலை வரை இது தொடர்ந்து நடந்துட்டு. ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த இரவை இந்த ரம்லானுடைய கடைசி 10 அடைய இருக்கின்றோம். அதிகமான இபாத் செய்யும் மூலமாக, இபாதத் என்பது தொழுகை, திக்ரு, நோன்பு, திக்ரு, துவாக்கள், இதை விடுத்து அமல் என்பது நம்ம ஆதாரமாக பார்க்க முடியாது. அமல் செய்வோமாக, அல்லாஹ்வின் அருள் வளங்களை பெறுவோமாக. நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.